Welcome students. Today in this lesson, in this video, we'll start with the first lesson of the first unit, diversity in living world. The lesson is living world. So first of all, biology na enna? Biology அப்படினா வந்துட்டு it is study of living organisms and life processes. Living organisms அப்படினா any living organism அதில் நடக்கிற அந்த living organism உள்ள நடக்கிற processes we call it as life processes. ஆர்கானிசம் லிவிங்காக இருக்கிறதுக்காக என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணுதோ அது அத்தனையும் வந்துட்டு we call it as life processes. ஸோ அப்போ அந்த லைஃப் ப்ராசஸஸ் என்னென்ன எதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆர்கானிசமை வந்துட்டு லிவிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ், லைஃப் ப்ராசஸஸ் என்னென்ன. ஸோ இட் கேன் பி எய்தர் லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம், லிவிங் ஆர்கானிசமாக கன்சிடர் பண்ணுறோம். ஒரு ஆர்கானிசம் லிவிங்காக இருக்கிறதுக்கு அது எடுத்துக்கிற லைஃப் ப்ராசஸஸ் என்னென்ன, அதாவது அதோட பாடிக்குள்ளே நடக்கிற ப்ராசஸஸ் என்னென்ன. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு இட் கேன் பி எய்தர் growth, reproduction, ability to sense environment and giving response back to the senses. ஒரு சப்ஸ்டன்ஸஸை வந்து ஒரு ஸ்டிமுலஸை வந்து சென்ஸ் பண்ணி அந்த சென்ஸுக்கு அதுக்கு கிடைக்கிற ஸ்டிமுலஸ்க்கு என்ன ரெஸ்பான்ஸ் திருப்பி கொடுக்குது, அதான் ரெஸ்பான்ஸ் டு சென்சஸ். மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், செல்ஃப் ரெப்ளிகேஷன், ஆர்கனைசேஷன் டு ஃபார்ம் அ ஸ்ட்ரக்சர், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சப்ஸ்டன்சஸ். இது எல்லாம் தான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதில் எந்தெந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வீல் சி சம் ஆஃப் தீஸ் கேரக்டர்ஸ். இதில் எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், எதெல்லாம் வந்துட்டு லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் காமனாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், லிவிங் growth அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் யூஸ்வலி ரெஃபரிங் டு மாஸ் இன்க்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் நம்பர். ஸோ இன்க்ரீஸ் இன் வெயிட் ஆர் இன்க்ரீஸ் இன் நம்பரை தான் நம்ம வந்துட்டு growth அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்க்ரீஸ் இன் நம்பர் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு செல் டிவிஷன் நடக்கணும். அதே மாதிரி மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட், இல்லை ஒரு ஆர்கனுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட், இல்லை ஒரு ஆர்கன் சிஸ்டம்குள்ளே ஒரு ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்துட்டு இன்க்ரீஸ் இன் மாஸ். இன்க்ரீஸ் இன் நம்பர் நடக்கிறதுக்கு வந்துட்டு செல் டிவிஷன் நடக்கணும். செல் டிவிஷன் பிளான்ஸில் வந்துட்டு த்ரூ அவுட் இட்ஸ் லைஃப் நடக்கும். வேறஸ் அனிமல்ஸில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் growth இருக்கும், அதாவது செல் டிவிஷன் நடக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு செல் டிவிஷன் நடக்காது. பிளான்ஸ் அனிமல்ஸ் ரெண்டுமே வந்துட்டு செல் டிவிஷனை எதுக்காக எடுத்துக்கும் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ஃபார்ம் நியூ ஆர்கானிசம்ஸ், நியூ செல்ஸ். அது வந்துட்டு இனிஷியல் growth வந்துட்டு, அதாவது செல் டிவிஷன் எடுத்துக்கிறது எய்தர் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் அ நியூ அனிமல் இல்லாட்டி டு ரீப்ளேஸ் லாஸ்ட் செல்ஸ். இதுக்கு வந்துட்டு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு செல் டிவிஷனை எடுத்துக்கும். லோவர் ஆர்கானிசம்ஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயே வந்துட்டு லோயர் ஆர்கானிசம்ஸ், அண்டர் டெவலப்டு ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு செல் டிவிஷன் வந்துட்டு growth, ரீப்ரொடக்ஷன் ரெண்டுக்குமே செல் டிவிஷன் தான் ரீசன். அதாவது செல் டிவைட் ஆகும்போது அது க்ரோ ஆகுது, மீன்ஸ் அதோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி செல் டிவைட் ஆகும்போது அது ரீப்ரொடியூஸ் ஆகுது, மீன்ஸ் அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ செல் டிவிஷன் ஃபார் லோயர் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் போத் growth ஆஸ் வெல் ஆஸ் ரீப்ரொடக்ஷன். இதுவே ஹையர் ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு growthம் ரீப்ரொடக்ஷனும் செப்பரேட் ஈவெண்ட்ஸ், தனித்தனியாக நடக்கும். growthக்காக செல் டிவிஷன் நடக்கிறது வேறு, ரீப்ரொடக்ஷன் வேறு மெத்தடில் நடக்க போகுது. ஸோ தே ஆர் கோயிங் டு பி செப்பரேட் ஈவெண்ட்ஸ். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஃப்ரம் இன்சைட், மீன்ஸ் அதோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா செல்லுக்குள்ளே சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகணும், டிஷ்யூஸ்க்குள்ளே அக்யூமுலேட் ஆகணும், ஆர்கன்ஸ்க்குள்ளே அக்யூமுலேட் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்பரும் அப்படி தான், செல் டிவிஷன் நடக்கும்போது மாஸ் வந்துட்டு நம்பர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இதுவே நான் லிவிங் திங்ஸ்லேயும் வந்துட்டு தேர் கேன் பி growth. ஆனால் இங்கே வந்துட்டு growth is going to be from outside, that is by accumulation of materials on the surface. ஸோ வெளியில் இருந்து நடந்தால் அது வந்துட்டு growth in நான் லிவிங் திங்ஸ். உள்ள ஒரு செல்லுக்குள்ளே நடக்குது, இல்லை ஒரு ஆர்கனுக்குள்ளே நடக்குது அப்படின்னா அது வந்துட்டு growth in living organisms. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன், ரெப்ளிகேஷன் அப்படின்னு படித்தோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி reproductionக்கு different methods can be sexual methods or asexual methods. இது different methods of reproduction, either sexual or asexualக்கு different methods of reproduction இங்கே எழுதியிருக்கிறேன். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் நம்ம growth பார்க்கும்போதே பார்த்தோம். யூனிசெல்லுலார் லோயர் ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு growthம் ரீப்ரொடக்ஷனும் ஒரே ஈவெண்ட். ஆனால் ஹையர் ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு அப்படி கிடையாது, ரெண்டும் வந்துட்டு தனித்தனியாக நடக்க போகுது.
ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். நான் லிவிங் திங்ஸ்னால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பட் நமக்கு ரீப்ரொடக்ஷனை வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டராக எடுத்துக்க முடியாது லிவிங் ஆர்கானிசம்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயே தேர் ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் டு நாட் ரீப்ரொடியூஸ், தட் கேனாட் ரீப்ரொடியூஸ், அதனால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மியூல்ஸ், இது வந்து ஒரு ஹைப்ரிட். இது வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டிரைல் அனிமல். இதனால் வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்ஃபர்டைல் கப்புள்ஸ் ஆர் ஸ்டிரைல் கப்புள்ஸ், தே வில் நாட் பி ஏபிள் டு கிவ் பர்த் டு எ சைல்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு லிவிங் தான், பட் தே ஆர் நாட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். ஸோ இவங்களை வந்துட்டு நான் லிவிங்னு சொல்ல முடியாது. ரீசன் தே ஆர் லிவிங் பட் தே ஆர் நாட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். ஸோ ரீப்ரொடக்ஷனை வந்துட்டு ஒரு டிஃபைனிங் கேரக்டராக எடுத்துக்க முடியாது. ரீசன் லிவிங் ஆர்கானிசம்ஸில் தேர் ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் கேனாட் ரீப்ரொடியூஸ். இந்த ரீசன்னால் ரீப்ரொடக்ஷனை வந்துட்டு வி கேனாட் டேக் அஸ் அ டிஃபைனிங் கேரக்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் மெட்டபாலிசம். இப்போ மெட்டபாலிசம் அப்படின்னா என்னென்னா, எனி லிவிங் ஆர்கானிசம் அதுக்குள்ளே வந்துட்டு இருக்க போகிறது என்னென்னா கெமிக்கல்ஸ் ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகி பயோமாலிகூல்ஸ் ஃபார்ம் பண்ணும். பயோமாலிகூல்ஸ் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி செல்ஸ் ஃபார்ம் பண்ணும். செல்ஸ் டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணும். டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும்போது எந்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது இட் கேன் பி இன் செல்லுலார் ஸ்டேஜ் ஆர் tissue stage, organ stage or organ system stage, எந்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் ஆர்கானிசம், செல்லுலார், டிஷ்யூ, ஆர்கன் ஆர் ஆர்கன் சிஸ்டம், எந்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் இஸ் பேசிக்கலி மேட் ஆஃப் கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ளே, அது செல்லுலார் லெவலாக இருக்கலாம், டிஷ்யூ லெவலாக இருக்கலாம், ஆர்கன் ஆர் ஆர்கன் சிஸ்டம் லெவல், எந்த லெவல் இருந்தாலும் ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ளே கெமிக்கல்ஸ் ரியாக்ட் பண்ணும்போது தட் ரியாக்ஷன் யூ கால் இட் அஸ் மெட்டபாலிசம் ஆர் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸை வந்துட்டு, ஸோ மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எங்கே நடக்கும்? இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன்சைட் லிவிங் செல்ஸ். ஸோ இப்போ மெட்டபாலிசமை வந்துட்டு நம்ம ஒரு கேரக்டராக டிஃபைன் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, மெட்டபாலிசம் கேன் ஹேப்பன் ஒன்லி இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஆனால் அதே மெட்டபாலிக் ரியாக்ஷனை நம்ம இன்விட்ரோ கண்டிஷனில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம குளுக்கோஸ் மெட்டபாலிசம், அதாவது குளுக்கோஸ் வந்துட்டு உடஞ்சி எனர்ஜி கிடைக்கிறது வந்துட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ். நம்மக்கிட்ட குளுக்கோஸ் இருக்குன்னா இன்விட்ரோ கண்டிஷனில், அதாவது லெபார்ட்டரி கண்டிஷனில் அதே என்சைம்ஸை ஆட் பண்ணி எனர்ஜி ப்ரொடக்ஷனை வந்துட்டு நம்மளால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். மீன்ஸ் reactions are living but can happen outside the body also. ஸோ outside the living organismum இந்த reactions நடக்க முடியும். ஆனால் reactions வந்துட்டு living reaction. ஸோ நம்ம இங்கே மெட்டபாலிக் ரியாக்ஷனை ஒரு டிஃபைனிங் கேரக்டராக எடுக்க முடியாது. ஆனால் மெட்டபாலிசம் எங்கே நடக்குது? செல்லுக்குள்ளே நடக்குது, இல்லை டிஷ்யூவில், இல்லை ஆர்கனில், ஆர்கன் சிஸ்டமில். ஸோ இந்த லெவல்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்துட்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் தான் வந்துட்டு அது ஆர்கானிசம். எய்தர் செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல் ஆர் ஆர்கன் சிஸ்டம் லெவலில் ஒரு லிவிங் ஆர்கானிசமில் ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு we can call it as a living organism. So organization of organisms can be a defining property of living organisms. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்துட்டு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக இருந்து வர்ற ஒரு ஸ்டிமுலை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்குது, அந்த ஸ்டிமுலஸ்க்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, அதுதான் கான்ஷியஸ்னஸ். ஸோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் இருந்து வர்ற ஸ்டிமுலைக்கு வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது. இந்த ஸ்டிமுலஸ் வந்துட்டு இட் கேன் பி எ ஃபிசிக்கல் ஸ்டிமுலஸ், கெமிக்கல் ஸ்டிமுலஸ் ஆர் பயாலஜிக்கல் ஸ்டிமுலஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிளான்ஸில் வந்துட்டு என்னென்ன ஸ்டிமுலஸ்க்கு வந்துட்டு பிளான்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுது, அனிமல்ஸ் என்னென்ன ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம். இதில் மோர் ஸ்பெசிஃபிக்கலி ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, தட் இஸ் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், தட் இஸ் அவேர் ஆஃப் தெம் செல்ஸ். நமக்கு நம்ம பாடியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், நம்ம பாடியை எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது அப்படின்னு தெரியும். அதுதான் வந்துட்டு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த கேரக்டர் திஸ் சென்ஸ் இஸ் ஸ்பெஷல் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ். இப்போ வந்துட்டு கோமா பேஷண்ட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்துட்டு சென்சஸ் இருக்கானா, நம்ம ஜென்ரலி கால்ட் கோமா பேஷண்ட்ஸ் ஆர் அன்கான்ஷியஸ் இன் ஸ்டேட். ஆனால் அவங்க வந்துட்டு தே ஆர் ரெஸ்பாண்டிங் டு த மெடிக்கல் ஃபிட்னஸ். அதை அவங்களுக்கு வந்துட்டு என்ன மெடிசன் நம்ம கொடுத்தாலும் அவங்க பாடி அதை எடுத்துக்கும். அதை எடுத்து அந்த மெடிசன் உள்ளே போய் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ணும். ஆர்டிஃபிஷியல்
வென்டிலேட்டர்ஸ் கொடுப்பாங்க, அதாவது ப்ரீத்திங்காக கொடுப்பாங்க, ஹார்ட் பம்பிங்காக வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் மெஷினரிஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு அவங்க பாடியில் ஒர்க் பண்ணுது. திஸ் மீன்ஸ் தே ஆர் ஃபிசியாலஜிக்கல்லி கான்ஷியஸ். தட் இஸ் இன்சைட் த பாடி அவங்களோட செல்ஸ், அவங்களோட டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆனால் ஃபிசிக்கல்லி அன்கான்ஷியஸ், அதாவது அவங்களால அதை வெளியில் காமிச்சிக்க முடியாது. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஃபிசியாலஜிக்கல்லி கான்ஷியஸ் பட் ஃபிசிக்கல்லி அன்கான்ஷியஸ். இது வந்துட்டு கோமா பேஷண்ட்ஸில். கோமா patients will be different from normal human beings because these patients do not have self consciousness. இதே செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் வந்துட்டு எந்த லிவிங் எந்த நான் லிவிங் திங்ஸ்லேயும் கிடையாது. ஸோ செல்ஃப் கான்ஷியஸ் ஆர் ஜென்ரல் கான்ஷியஸ்னஸ், எபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டு சென்ஸ் தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் கிவ் ரெஸ்பான்ஸ் டு இட். ஸோ இந்த கான்ஷியஸ் வந்துட்டு இஸ் அ டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்போ நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ்னு எதை சொல்லலாம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். ஸோ ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், இன்னொன்று கான்ஷியஸ்னஸ் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா என்னென்னா செல்ஸ், டிஷ்யூஸ், அதோட இன்ட்ராக்ஷன், செல்லுலர் ஆர்கனல்ஸ். அப்போ இப்போ செல்ஸ்குள்ளே அப்படின்னா செல்ஸ்குள்ளே வந்துட்டு ஆர்கனல்ஸ் இருக்க போது அந்த ஆர்கனல்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி செல்லை சர்வை பண்ண வைக்குது. செல்ஸ் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி டிஷ்யூவை சர்வை பண்ண வைக்குது. டிஷ்யூஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆர்கன்ஸ் இருக்கும், ஆர்கன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆர்கன் சிஸ்டம்ஸ் வரும். ஸோ ஒரு கம்ப்ளீட் லிவிங் ஆர்கானிசம் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த இன்ட்ராக்ஷனால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசம் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு சர்வை. இப்போது இந்த இன்ட்ராக்ஷன்ஸோட ரிசல்ட் ஒன்று வந்துட்டு சர்வைவல், இன்னொன்று வந்துட்டு எவல்யூஷன். எவல்யூஷன் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹையர் ஆர்கானிசம்ஸ், அதாவது இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்கிறது. ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு ஒரு லெவலில் இருந்து அதோட கேரக்டர்ஸ் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்கிறது தான் நம்ம வந்துட்டு எவல்யூஷன் சொல்கிறோம். ஸோ அந்த இம்ப்ரூவைசேஷனுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஆர்கனல்ஸ்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன், செல்ஸில் இருக்கிற இன்ட்ராக்ஷன், டிஷ்யூஸில் இருக்கிற இன்ட்ராக்ஷன், இந்த இன்ட்ராக்ஷனால் எவல்யூஷன் நடக்குது. நியூ ஆர்கானிசம்ஸ், ஹையர் ஆர்கானிசம்ஸ், அதாவது வித் இம்ப்ரூவ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது, அதுதான் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் திஸ் இஸ் ஒன் மோர் ஃபேக்ட், தட் இஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் எர்த் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறது வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் அ காமன் திங் வித் வேரியேஷன்ஸ். அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸில் படிப்போம். டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஆனால் வித் வேரியேஷன்ஸ். வேரியேஷன்ஸ் இன் த சென்ஸ் அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஆர்கானிசமுக்கும் இன்னொரு ஆர்கானிசமுக்கும். அந்த வேரியேஷன்ஸோட எந்த லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ தான். இதுதான் வந்துட்டு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இப்போ டைவர்சிட்டி அப்படின்னா என்ன, அந்த வேர்டு டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் நம்ம டாபிக். இப்போ லிவிங் ஆர்கானிசம் எப்படி இருக்கும், அதோட டிஃபைனிங் கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ அந்த டைவர்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதோட வெரைட்டிஸ், அதை தான் நம்ம வந்துட்டு டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஈச் ஒன் ஆஃப் தெம் வில் பி கால்ட் அஸ் அ ஸ்பீஷிஸ். ஈச் டைப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் வில் பி கால்ட் அஸ் அ ஸ்பீஷிஸ் அண்ட் ஆல் ஸ்பீஷிஸ் டுகெதர் we call it as diversity. Again, another term, biodiversity, means total number of all species on earth we call it as biodiversity. மொத்த டைவர்சிட்டியும் சேர்த்து நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். அதோட எஸ்டிமேட்டட் நம்பர் இஸ் 1.7 to 1.8 million த்ரூ அவுட் தி எர்த். அண்ட் நியூ ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இன்னும் டிஸ்கவர் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் அ பிலீஃப். அண்ட் டு ஸ்டடி தீஸ் ஆர்கானிசம். ஸோ இந்த ஆர்கானிசம்ஸை நம்ம எப்படி படிக்கிறது? ஆர்கானிசமை படிக்கணுன்னா ஃபஸ்ட்டு 3 கேரக்டரிஸ்டிக் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நாமன்க்ளேச்சர், அடுத்தது வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆர் கேரக்டரைசேஷன், அடுத்தது வந்துட்டு கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்கானிசம் படிக்கிறோன்னா அதோட நேம் நமக்கு தெரியணும். கிவிங் நேம்ஸ் we call it as nomenclature. இப்போது ஒரு நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியணும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை படிக்கிறது வந்துட்டு இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆர் கேரக்டரைசேஷன். இப்போது நம்ம நேம் பண்ண ஒரு கேரக்டரை படிச்சுட்டோம், அதை நேம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும், அதாவது இன்டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் கேட்டகரிஸ். அந்த கேட்டகரிஸ்குள்ளே கிளாஸிஃபை பண்ணினா தான் நமக்கு ஸ்டடீஸ் ஈஸியராக இருக்கும். ஸோ தட் ப்ராசஸ் யூ கால் இட் அஸ் கிளாஸிஃபிகேஷன். அண்ட் இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா இன்டூ குரூப்ஸ், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், ஏ ஒரு குரூப், பி ஒரு குரூப், சி ஒரு குரூப் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் ஏ, பி அண்ட் சி நம்ம கேட்டகரிஸ்னு போடுறோம் இல்லையா, தட் ஒன் we call it as taxa.
So it is the ஒரு term given for categories into which the organisms are placed வந்துட்டு it is called as taxa. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதுக்கு எழுதியிருக்கிறேன். எக்ஸாம்பிளில் வந்துட்டு பிளான்ஸ் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஆல் க்ரீன் பிளான்ஸை வந்துட்டு we call it as plants. இப்போ பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அது ஒரு டாக்ஸா. பிளான்ஸில் எக்ஸாம்பிள் வீட், ரைஸ், மேங்கோ, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாக்ஸா. மீன்ஸ் பிளான்ட்டுங்கிறது வந்துட்டு ஹையர் குரூப் விச் இஸ் கோயிங் டு இன்க்ளூட் வீட், ரைஸ், மேங்கோ, எவ்ரி திங். இது ஒரு லெவல் ஆஃப் டாக்ஸா. இப்போ வீட் அப்படின்னா வீட்டோட வெரைட்டிஸ் மட்டும், அது வேறு ஒரு லெவல். ஸோ different levels of taxa வந்துட்டு example. Similarly in animals also, each one is going to belong to one taxa. Plant இருந்துட்டாலும் அனிமலாக இருந்துட்டாலும் அதுக்கு கீழே இருக்கிற கேட்டகரியாக இருந்துட்டாலும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா they are belonging to taxa at different levels. பிளான்ட்டுங்கிறது ஒரு லெவல் ஆஃப் டாக்ஸா, வீட்டுங்கிறது வேறு ஒரு லெவல் ஆஃப் டாக்ஸா. அதாவது இது ஹையர் லெவல் விச் இன்க்ளூட்ஸ் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். வீட் அப்படின்னா இட் வில் இன்க்ளூட் வீட் வெரைட்டிஸ் எலோன், அது வந்துட்டு we call it as a taxa. And the classification process based on taxa வந்துட்டு we call it as taxonomy. So taxonomy அப்படின்னா என்னென்னா it is classification of organisms. எப்படி classify பண்ணுறோம்? Into taxa. That one we call it as taxonomy. நம்ம டாக்ஸானமியை டாக்ஸானமி படிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன்க்ளேச்சர். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் we can do a taxonomical study. அப்படி டாக்ஸானமிக்கல் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன இப்போ கேரக்டரைசேஷன் அப்படின்னு படிக்கிறோன்னா என்னென்ன கேரக்டரைசேஷன் மேக்ஸிமம் படிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட் இன் அன் ஆர்கானிசம், அதோட டெவலப்மெண்டல் ப்ராசஸ், செல்லோட டெவலப்மெண்டல் ப்ராசஸ், ஆர்கானிசமோட டெவலப்மெண்டல் ப்ராசஸ், எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன், மெயின்லி அதுக்கு என்ன ஹேபிட்டட்டில் இருக்கணும், அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கணும், என்ன டெம்பரேச்சரில் க்ரோ ஆகும், வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ வேணும், இதெல்லாம் வந்துட்டு எக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். மற்ற எந்த ஆர்கானிசம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது, இதெல்லாம் வந்துட்டு இக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சால் தான் வந்துட்டு கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் பேசிஸ் ஃபார் டாக்ஸானமி. அதாவது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தான் படிக்க போகிறோம். கேரக்டரைஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? கிளாஸிஃபை பண்ணி, நேம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு we are going to study it. That is basics of taxonomy. அண்ட் இனிஷியல் டைமில் வந்துட்டு ரொம்ப முன்னாடி, அதாவது சயின்டிஸ்ட் வந்துட்டு இப்படி இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸிஃபிகேஷன்ஸ் நான் ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு வாஸ் பேஸ்ட் ஆன் யூஸ் ஆஃப் தி ஆர்கானிசம். யூஸ் ஆஃப் தி ஆர்கானிசம்னா அந்த ஆர்கானிசம் ஹியூமன்ஸ்க்கு என்ன யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது, அதுலேருந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, ஹியூமன்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அது டிசீஸ் காசிங்காக இல்லை அதுக்கு யூஸ் கிடையாதா ஹியூமன்ஸ்க்கு, இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் ஆன் த யூஸ் வந்துட்டு இனிஷியல் டேஸில் வந்துட்டு கிளாஸிஃபிகேஷன் பண்ணினாங்க. லேட்டர் ஆன் இட் வாஸ் நேம்ட் அஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டடியிங் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம், டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம், இதையெல்லாம் சேர்த்து படிக்கிறது தான் வந்துட்டு சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த வேர்ட் சிஸ்டமா. சிஸ்டமா மீன்ஸ் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். இந்த வேர்ட் சிஸ்டமா வந்துட்டு வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் பை கரோலஸ் லினேயஸ் அண்ட் ஹீ நேம்டு த புக் சிஸ்டமா நேச்சுரே. அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்துட்டு ஹீ கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் into different categories based on their characteristics. இந்த characteristics systematicsல வந்துட்டு now evolutionary relationshipையும் include பண்ணியிருக்கிறாங்க. That is apart from these factors that are studied, ecological characteristics, evolutionary characteristics is also used. Evolutionary characteristics அப்படின்னா studying about their ancestors. ஸோ ancestral study is also made and அதை வச்சு தான் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அந்த நெக்ஸ்ட் இஸ் நாமன்க்ளேச்சர், அதாவது நேமிங் வந்துட்டு இஸ் டேக்கன் அப் பை an association called as ICBN, International Code for Botanical Nomenclature. ICBN வந்துட்டு it is going to give name to plants. Now ICBN is renamed as ICN. இங்கே ICN, International Code for Nomenclature வந்துட்டு plants and fungi are named. ICZN அப்படின்னா it is International Code for Zoological Nomenclature for naming of animals.
இப்போ இந்த ICZN ICBNோட ரூல்ஸ் வந்துட்டு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ரூல்ஸ் கொடுத்து எதுக்காக அப்படி நேம் பண்ணுறாங்க அப்படின்னா, கிவிங் அ சிங்கிள் நேம் த்ரூ அவுட் தி யூனிவர்ஸ். அதாவது ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசம்க்கு வந்துட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு ஒரே நேமை யூஸ் பண்ணணும். காமன் நேம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது வந்துட்டு ரீஜனல் லாங்குவேஜஸை பொறுத்து வந்துட்டு நேம்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் வந்துட்டு கஷ்டமாயிடும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிங்கிள் நேம் ஃபார் அன் ஆர்கானிசம் த்ரூ அவுட் தி வேர்ல்டு கொடுக்கறதுக்காக ICBNும் ICZNும் வந்துட்டு they have set having a set of rules and names used for other organisms should not be used. So names வந்துட்டு should be used will be highly specific. So highly specific names are usually given. Names used for other organisms are not reused. அது நான் எழுதுறதுக்கு மறந்துட்டேன். It is not reused. Names used for other organisms are not reused and the names are going to be highly specific. ஒரு method of naming வந்துட்டு binomial nomenclature. So ICBNும் ICZNும் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுற method of naming வந்துட்டு binomial nomenclature. இனிஷியலாக வந்துட்டு பிஃபோர் பைனோமியல் நாமன்க்ளேச்சர் ICBN ICZN ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலினோமியல் நாமன்க்ளேச்சர். பாலினோமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னா கிவிங் மெனி நேம்ஸ் டு தி ஆர்கானிசம். அதாவது ஒரு ஆர்கானிசமோட நேம் வந்துட்டு வில் கண்டைன் மெனி வேர்ட்ஸ் இன் இட். ஸோ கிவிங் மெனி வேர்ட்ஸ் வித்தின் த நேம், அதுதான் வந்துட்டு பாலினோமியல் நாமன்க்ளேச்சர். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரைனோமியல் நாமன்க்ளேச்சர் வாஸ் யூஸ்ட். ட்ரைனோமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னா யூஸ் ஆஃப் 3 வேர்ட்ஸ், அது ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர். பட் நவ் இன்னைக்கு யூஸில் இருக்கிறது வந்துட்டு பைனாமியல் நாமன்க்ளேச்சர் கிவிங் த நேம் வித் 2 வேர்ட்ஸ். Those 2 words are called as the 2 names of an organism, generic name and specific epithet. This one was first given by Carolus Linnaeus and the names வந்துட்டு it is always written in Latin language or வேறு லாங்குவேஜில் இருந்தால் கூட அதை வந்துட்டு லாட்டினுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, லாட்டின் வந்துட்டு டெட் லாங்குவேஜ். டெட் லாங்குவேஜ் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு வேர்ல்டில் லாட்டின் மதர் டங்காக ஸ்பீக் பண்ணுறவங்க யாரும் கிடையாது. ஸோ அது இட் இஸ் நாட் ப்ரோன் டு சேஞ்ச். நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா சில வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு மீனிங் வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த வேர்ட்ஸை மாற்றி நம்ம ப்ரொனவுன்சேஷன் ஸ்பெல்லிங்ஸ் எழுதுறது இந்த மாதிரி வந்துட்டு அதோட மீனிங் இல்லை வேர்ட்ஸ் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம அதை வென் தெர் இஸ் நோ ஒன் ஸ்பீக்கிங் திஸ் லாங்குவேஜ், அதை தான் டெட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சேஞ்ச் ஆகிறதுக்கான எந்த சான்சஸும் இல்லை. ஸோ பைனாமியல் நாமன்க்ளேச்சர் இஸ் ஆல்வேஸ் இன் லாட்டின் ஆர் இட் இஸ் லாட்டினைஸ்ட் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். தட் இஸ் பிரிண்ட் ஃபார்மில் வரும்போது இட்டாலிக்ஸில் கொடுப்பாங்க. நம்ம ஹேண்ட் ரிட்டனாக எழுதும்போது இட் ஹேஸ் டு பி அண்டர்லைன்ட். அண்ட் ரூல்ஸில் வந்துட்டு மோர் காமன் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நேம் ஆஃப் த ஜெனரிக் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட் ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர் அண்ட் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹாஸ் டு பி ஆல்வேஸ், யார் வந்துட்டு அந்த நேமை சஜஸ்ட் பண்ணாங்களோ அந்த சயின்டிஸ்டோட நேம் வந்துட்டு வில் பி ரிட்டன் அட் த எண்ட் ஆஃப் த ஜெனரிக் அண்ட் ஸ்பீஷியஸ் நேம். இது வந்துட்டு பைனாமியல் நாமன்க்ளேச்சர் கிவன் பை கரோலஸ் லினேயஸ். அடுத்தது கேட்டகரிஸ், டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். டாக்ஸானமி அப்படின்னா நம்ம ஆர்கானிசமை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு கிளாஸிஃபை பண்ணுறது தான் டாக்ஸானமி. ஸோ அந்த டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் போடும்போது அதுக்கு ஹைராக்கி இருக்கணும். அதாவது எது லோயர் லெவல், எது நெக்ஸ்ட் லெவல், எது அதுக்கடுத்த லெவல், எது ஹையர் லெவல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரேங்கிங் இருக்கணும். அந்த ரேங்கிங் தான் வந்துட்டு நம்ம டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தோஸ் ரேங்க்ஸ் யூ கால் இட் ஆஸ் டாக்ஸானமிக் ஹைராக்கி. ஒரு ஆர்கானிசமை ஒரு கேட்டகரியில் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, தே ஷுட் ஹாவ் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஆர்கானிசம் வந்துட்டு வில் பி புட் இன் டு சேம் ரேங்க் ஆர் சேம் கேட்டகரி ஆர் சேம் டாக்ஸான். அதனால் வந்துட்டு இந்த ரீசன்னால் காமன் கேரக்டர்ஸ் இருக்கிற ஆர்கானிசமை ஒரு டாக்ஸானில் போடுறோம். ஸோ டாக்ஸான் இஸ் கால்ட் அஸ் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதில் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபார் அனிமல்ஸ், நம்ம அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணும்போது வி கால் இட் அஸ் கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷஸ். இதுவே பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணும்போது ஃபைலம் இஸ் நாட் கன்சிடர்ட், இட் இஸ் கிங்டம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் டிவிஷன், அப்புறம் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷஸ்.
இப்போது சயின்டிஸ்ட் வந்துட்டு தே ஆல்சோ கிவ் சப் கேட்டகரிஸ் ஆல்சோ, நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். சப் கேட்டகரிஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ட். இப்போது எதை வந்துட்டு எது வந்துட்டு ஹையர் லெவல் அப்படின்னா கிங்டம் தான் ஹையர் லெவல், ஸ்பீஷிஸ் இஸ் அ லோவஸ்ட் கேட்டகரி. அப்போது ஸ்பீஷிஸ்க்குள்ளே இருக்கிற ஆர்கானிசம்ஸில் தேர் வில் பி மேக்ஸிமம் சிமிலாரிட்டி. ஸோ தே ஆர் கோயிங் டு ஹாவ் ஆல் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ். மேக்ஸிமம் சிமிலாரிட்டி இருக்க போகிறது ஸ்பீஷிஸில் இருந்து ஜீனஸ்க்கு போகும்போது அதுக்கு சிமிலாரிட்டிஸ் கம்மியாகும். சிமிலர்லி ஃபேமிலியிலேருந்து ஜீனஸ்லேருந்து ஃபேமிலி போகும்போது சிமிலாரிட்டி கம்மியாகும். ஸோ ஃப்ரம் ஸ்பீஷிஸ் டு கிங்டம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது சிமிலாரிட்டிஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரம் கிங்டம் டு ஸ்பீஷிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மோஸ்ட் சிமிலர் ஆர்கானிசம்ஸ் வில் பி புட் அண்டர் ஸ்பீஷிஸ், லெஸ் சிமிலர் ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு வில் பி புட் இன்டு கிங்டம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஸ்பீஷிஸ் லெவல்னு எடுத்துட்டா, ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் தி lowest category and it is also called as the real taxa. எதனால் வந்துட்டு ரியல் டாக்ஸா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக ஒரு ஆர்கானிசமை இண்டிகேட் பண்ண போகுது. ஆனால் அடுத்த லெவல் ஜீனஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு அது ஒரு கேட்டகரி, அது வந்துட்டு டைரெக்டாக ஒரு ஆர்கானிசமை இண்டிகேட் பண்ணாமல் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸை தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ ஒரு சிங்கிள் ஆர்கானிசமை இண்டிகேட் பண்ணுறதுனால we call it as a real taxa, lowest category having maximum similarities. எக்ஸாம்பிள் வந்துட்டு மேங்கோ. இப்போ மேங்கோ ட்ரீ அப்படின்னா அதோட நேம் வந்துட்டு மேங்கிஃபெரா இண்டிகா. இது ஸ்பீஷிஸ் நேம், இது ஜீனஸ் நேம். ஒரே ஜீனஸ்க்கு ஒரு ஸ்பீஷிஸ்க்கு வந்துட்டு இஃப் இண்டிகா இஸ் தி ஸ்பீஷிஸ் நேம், ஸ்பீஷிஸ் இண்டிகா அப்படின்னா வந்துட்டு அது மேங்கிஃபெரா ஜீனஸில் இருக்க போகுது, மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு இண்டிகேட் மேங்கோ ட்ரீ. அதே மாதிரி பொட்டேட்டோனா சொலானம் டியூபரோசம், ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பீஷிஸ் நேம் சிமிலர்லி. அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்பீஷிஸ் கேன் பி ப்ரெசன்ட் இன் தி சேம் ஜெனீரா. எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ சொலானம் டியூபரோசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஜீனஸ் ஸ்பீஷிஸ் நேம் பார்த்தோம். அதே சொலானம்க்கு கீழே வந்துட்டு நைக்ரம் அப்படின்னு இன்னொரு ஸ்பீஷிஸ் இருக்கலாம். சொலானம்க்கு கீழே மெலான்ஜெனா அப்படின்னு இன்னொரு ஸ்பீஷிஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜெனீராக்கு வந்துட்டு நிறைய ஸ்பீஷிஸ் இருக்க முடியும். சிமிலர்லி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பேந்த்ரா டைக்ரஸ் and Panthera pardus. So Panthera tigris, Panthera pardus indicating different animals coming under the genus Panthera. Panthera leo, Panthera tigris, Panthera pardus. So ஒரு ஜெனீராக்கு there can be one or more species. Based on their morphological similarity, they will name the organisms. Genus அப்படின்னா it is group of related species. ஒரு ஜெனீராவையும் இன்னொரு ஜெனீராவையும் கம்பேர் பண்ணும்போது they will have more common. ஒரு ஜெனீராக்குள்ளே மோர் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அடுத்த ஜெனீராக்குள்ளே காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது they will have some differences. ஸோ இந்த டிஃப்ரென்சஸை வந்துட்டு சேர்த்துக்கிட்டே போகும்போது கிங்டம் லெவலுக்கு போகும்போது சிமிலாரிட்டிஸ் கம்மியாகி டிஃப்ரென்சஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு பேந்த்ரா வந்துட்டு இஸ் அ காமன் ஜெனீரல் நேம். அதுக்கு கீழே there is organism which is tiger, tigress, lion, Panthera leo, and leopards which is Panthera pardus. அதே மாதிரி இது ஃபெலிஸுங்கிறது வந்துட்டு ஜீனஸ் நேம், கேட்ஸ் வில் கம் அண்டர் திஸ். இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷிஸும் இருக்க போகுது ஃபெலிஸ் கீழே. ஸோ ஒரு ஜீனஸ்ங்கிறது குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷிஸ். இங்கே ஒரு ஜெனீராக்கும் இன்னொரு ஜெனீராக்கும், இப்போது பேந்த்ராக்கும் ஃபெலிஸ்க்கும், பேந்த்ரா டைகர் லயன் ரெப்பர்ட்ஸ்குள்ளே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்க போகுது. தே ஆர் கம்மிங் அண்டர் சேம் ஜெனீரா. அதே மாதிரி ஃபெலிஸ்க்கு கீழே வர்ற ஸ்பீஷஸ்லேயும் வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இப்போது பேந்த்ராக்கும் ஃபெலிஸ்க்கும் பார்க்கும்போது தேர் வில் பி சம் டிஃப்ரென்சஸ். இந்த டிஃப்ரென்சஸ் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே போக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வில் சி த நெக்ஸ்ட் ஒன். இப்போது ஃபேமிலி கன்சிடர் பண்ணுவோம். ஃபேமிலி அப்படின்னா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ். இப்போது பேந்த்ரா ஒரு ஜெனீரா, ஃபெலிஸ் ஒரு ஜெனீரா. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பீஷிஸில் காமன் கேரக்டரிஸ்டிக் இருக்கும், ஆனால் ஜெனீராக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஒரு ஜெனீராக்கும் இந்த ஜெனீராக்கும் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்மியாயிடும். இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஃபேமிலி ஃபெலிடே. இந்த ஃபெலிடேக்கும் இன்னொரு ஃபேமிலி கேனிடேக்கும் வந்துட்டு திரும்பவும் டிஃப்ரென்சஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஃபெலிடே இஸ் ஒன் ஃபேமிலி, கேண்டிடே இஸ் அனதர் ஃபேமிலி. இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் திரும்பவும் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு ஜாஸ்தியாகுது, மீன்ஸ் சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு கம்மியாகும். அடுத்த லெவல் ஆஃப் டாக்ஸானமிக் கேட்டகரி வந்துட்டு ஆர்டர், குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ். இப்போது ஃபெலிடே கேனிடே ரெண்டுமே வந்துட்டு கார்னிவோரா அப்படிங்கிற இன்னொரு ஆர்டருக்கு கீழே வரும். இதுலேயே இன்னொரு ஆர்டர் அனிமல்ஸில் வந்துட்டு இன்னொரு ஆர்டர் வந்துட்டு ப்ரைமேட்டா. கார்னிவோராக்கும் ப்ரைமேட்டாக்கும் நடுவில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்க போகுது. ஃபெலிடே கேனிடே will have some common characteristics. Monkey, gorilla, humans will have some common characteristics.
இங்கே ஃபெலிடே கேனிடே ரெண்டும் சேர்ந்து கார்னிவோராவில் இருக்குது. இப்போது கார்னிவோரான்னு வரும்போது இது ரெண்டுக்கான காமன் கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். மங்கி கொரில்லா ஹியூமன்ஸ் வரும்போது ப்ரைமேட்டான ஒரு காமன் கேரக்டர். இப்போ கார்னிவோராக்கும் ப்ரைமேட்டாக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்க போகுது. ஸோ டிஃப்ரென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. திஸ் இஸ் ஆர்டர். நெக்ஸ்ட்டு டாக்ஸானமிக் கேட்டகரி வந்து கிளாஸில் எகெயின் ப்ரைமேட்டா கார்னிவோரா ரெண்டும் சேர்ந்து மெமாலியா ஒரே ஒரு சின்ன சின்ன காமன் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு மெமாலியான்னு ஒரு காமன் குரூப் போடுறோம். ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. மெமாலியான்னு ஒரு சின்ன காமன் கேரக்டரை வச்சுட்டு போடுறோம். ஸோ இப்போது காமன் கேரக்டர்ஸ் கம்மியாகிட்டே போகுது. இப்போது இந்த மேமல்ஸ், ஏவ்ஸ், ரெப்டைல்ஸ், ஃபிஷ்ஷஸ், பேர்ட்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கார்டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஃபைலமாக போடுறோம். எகெயின் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்மி, டிஸ்சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது கீழே இந்த கார்டேட்டாக்குள்ளே. ஸோ ஃபைலம்க்கு ஈக்குவல் கேட்டகரி இன் பிளான்ஸ் வந்துட்டு இஸ் டிவிஷன். அடுத்தது வந்துட்டு கிங்டம் லெவல்னு வரும்போது ஆல் அனிமல்ஸ் வில் பி புட் இன்டு ஒன் கிங்டம், ஆல் பிளான்ஸ் வில் பி புட் இன்டு அனதர் கிங்டம். இப்போது அனிமல்ஸ் அப்படின்னா அனிமல்ஸ்க்கு கீழே என்ன கேட்டகரி, அடுத்து ஃபைலம் லெவல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதில் இருக்கிற காமன் கேரக்டர்ஸை வச்சு ஃபைலமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபைலமில் இருக்கிற காமன் கேரக்டர்ஸை வச்சு கிளாஸ்ன்னு சொல்கிறோம். கிளாஸில் இருக்கிற காமன் கேரக்டர் ஆர்டரில் இருக்கிற காமன் கேரக்டர் ஃபேமிலி. இந்த மாதிரி வந்துட்டு கீழே போக போக சிமிலாரிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கிங்டம் லெவலுக்கு வர சிமிலாரிட்டிஸ் கம்மியாகிட்டே இருக்கும். அண்ட் சப் கேட்டகரிஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் ஃபார் ஸ்டடி. The next is taxonomic aids. Taxonomic aids அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் வந்து தியரட்டிக்கலாக பார்த்தோம். அதை எப்படி டாக்ஸானமினா என்ன, அதுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு தியரட்டிக்கலாக வந்துட்டு வீசா என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு. இதை ப்ராக்டிக்கலாக படிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது படிக்கிறதுக்கு, அந்த சோர்ஸஸ் தான் வந்துட்டு we call it as taxonomic aids. இப்போ எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா அதோட அக்ரிகல்ச்சரல் யூஸ், ஃபாரஸ்ட் யூஸ், இண்டஸ்ட்ரியல் யூஸ், இந்த பிளான்ஸ் அனிமல்ஸோட யூஸஸ் படிக்கிறதுக்காக தான் வந்துட்டு we are going to take up studies. இந்த ஸ்டடீஸில் படிக்கும்போது வந்துட்டு we have to have some practical knowledge. அந்த பிளான்ட் இப்படி தான் இருக்கும், அந்த அனிமல் இப்படி தான் இருக்கும், அதோட கேரக்டர்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சில ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும்போது வில் பி ஏபிள் டு ஸ்டடி. அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு கிடைக்கிறது எங்கேருந்து அப்படின்னா டாக்ஸானமிக் எய்ட்ஸ் இருந்து. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேவ் கலெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் ஆர் அனிமல் ஸ்பீஷிஸ் தட் ஆர் ரெக்வயர்ட். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த கேரக்டரைசேஷன், கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். சில நேரத்தில் பிளான்ட் அனிமல் ஸ்பீஷிஸை டைரெக்டாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு we call it as taxonomic aids. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் எய்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹெர்பேரியம் வந்துட்டு ட்ரைடு பிளான்ட் ஸ்பெசிமனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் ஹெர்பேரியம். யூஸ்வலாக வந்துட்டு தோஸ் ட்ரைடு பிளான்ட் ஸ்பெசிமன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் சீட்ஸோட இந்த ஷீட்ஸோட ஸ்டாண்டர்ட் சைஸ் அண்ட் இட் இஸ் placed inside a herbarium. ஹெர்பேரியம்ங்கிறது வந்துட்டு ஒரு பிளேஸ் வேர் தீஸ் ட்ரைடு பிளான்ட் ஸ்பெசிமன்ஸ் ஆர் ஸ்டோர்டு. அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மோஸ்ட் அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை வச்சு தான் வந்துட்டு அங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஹெர்பேரியமில் commonly used system of classification is Bentham and Hooker classification of plants. And herbarium is called as quick referral system because it is helping us to study. இப்போ herbarium நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா date and place of collection, அதோட local names, English name, botanical names, the family to which the plant is belonging and who is collecting it. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹெர்பேரியமில் வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஸோ தட் இஸ் ஒன் டாக்ஸானமிக்கல் எய்ட். த செகண்ட் ஒன் இஸ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வந்துட்டு லைவ் பிளான்ஸை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. லைவ் பிளான்ஸை ப்ரிசர்வ் பண்ணும்போது பொட்டானிக்கல் நேம் வித் த ஃபேமிலி நேம் ஆஃப் த பிளான்ஸை வந்துட்டு அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுருப்பாங்க பொட்டானிக்கல் கார்டன்ஸில். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். And this botanical garden, Royal Botanical Garden in Kew வந்துட்டு is the largest botanical garden in the world. அடுத்தது மியூசியம்ஸ் அப்படின்னா it is usually used to store plant and animal specimens, dead plants and animal specimens ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்துட்டு மியூசியம். Usually it is stored in jars with the help of preservatives. Insects ஸ்டோர் பண்ணும்போது வந்துட்டு they are collected, the insects are killed and they are pinned onto the insect boxes. Larger animalsல வந்துட்டு அதோட ஸ்கின் அவுட்டர் கவர் கிடச்சிது அப்படின்னா உள்ளே வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஸ்டஃப்ஸ் போட்டு அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது வந்துட்டு லார்ஜர் அனிமல்ஸ்க்கு. சம்டைம்ஸ் அனிமல்ஸோட ஸ்கின் கிடைக்கல, ஸ்கெலிட்டன் மட்டும் தான் கிடச்சிருக்குன்னா ஸ்கெலிட்டன்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. தோஸ் ஆர் கால்ட் அஸ் மியூசியம்.
The fourth taxonomical aid is zoological parks, commonly called as zoos. இங்கே வந்துட்டு wild animals வந்துட்டு they are protected under human care in their natural habitat. ஸோ நேச்சுரல் ஹேபிட்டட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது வந்துட்டு நம்ம ஹேபிட்டட்டையும் ஸ்டடி பண்ணிக்கலாம், அதோட ஃபுட் ஹேபிட்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இட் இஸ் அண்டர் ஹியூமன் கேர், தட் இஸ் zoological parks. அடுத்தது வந்துட்டு ஒரு அனலிட்டிக்கல் டாக்ஸானமிக் எய்ட். அனலிட்டிக்கல் டாக்ஸானமிக்கல் எய்டு வந்துட்டு கீ மீன்ஸ் இங்கே நம்ம டைரெக்டாக எந்த பிளான்ஸ் அனிமல்ஸையும் டைரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ண போகிறது கிடையாது. பட் அதோட சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி கீஸில் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். நம்மகிட்ட ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதோட கேரக்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா கீஸ் வந்துட்டு வில் ஹவ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இன் பேர்ஸ். திஸ் பேர் ஆஃப் கொஸ்டின்ஸ் we call it as couplet. For example, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஆஃப் பேர். யூ ஹாவ் அ பிளான்ட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது டைகாட்டா மோனோகாட்டா. அப்போ என்ன பண்ணுவீங்க, அது ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் பேரில் இருக்குது, டைகாட் ஆர் மோனோகாட். அந்த கேரக்டர் வந்துட்டு யூ கால் இட் ஆஸ் அ கப்லெட். இப்போ இந்த கப்லெட்டில் வந்துட்டு டைகாட் மோனோகாட் அப்படின்னா ஒரு ஆன்சரை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்க, இன்னொரு கேரக்டரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ கப்லெட் will have two characters always, contrasting characters. அதுதான் பேர்ஸ்னு சொல்கிறோம். டூ கேரக்டர்ஸ் ஆஃப் விச் ஒன் கேரக்டர் இஸ் யூஸ்வலி அக்செப்டட். இப்போது நம்ம எடுத்துருக்கிறது நமக்கு கிடச்சிருக்கிறது டைகாட் பிளான்ட், நான் கரெக்ட், இது நம்மக்கிட்ட இருக்கிறது டைகாட் பிளான்ட். இன்னொரு கேரக்டர் என்ன மோனோகாட் பிளான்ட், அப்போ அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒன் வில் பி அக்செப்டட் and the other will be rejected, and each statement in the key will be called as a lead, means dicot or monocot அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த கொஸ்டினுக்கு பேர் வந்துட்டு couplet and the statements வந்துட்டு will be called as the lead. இப்போது நமக்கு இதில் வந்துட்டு அனலிட்டிக்கல் ஸ்டடி மட்டும்தான் பண்ண முடியும், ப்ராக்டிக்கல் ஸ்டடி கிடையாது கீஸில். அண்ட் தே ஆர் கோயிங் டு பி ஸ்பெசிஃபிக். கீஸ் வந்துட்டு வில் பி ஸ்பெசிஃபிக் ஃபார் ஈச் கேட்டகரி. இப்போது டைகாட் மோனோகாட் அப்படின்னா அது ஒரு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். எகெயின் அது டாக்ஸானமிக் ஹைராக்கியில் வந்துட்டு எந்த இடத்துல வருது அந்த கேட்டகரியில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக வந்துட்டு வீல் ஹாவ் கீஸ். அப்போது நம்ம கீஸில் வச்சு அதோட ஆன்சர்ஸை வந்துட்டு அந்த லீட்ஸ்க்கு வந்துட்டு லீட்ஸ் ஆர் கப்லெட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஆன்சர் கொடுத்துக்கிட்டே வரும்போது ஃபைனலி வில் ஐடென்டிஃபை அது என்ன பிளான்ட் இல்லை அது என்ன அனிமல் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கீ இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் அனலிட்டிக்கல் ஸ்டடி alone. Other taxonomic aids is flora. Flora அப்படின்னா flora generally means plants. So it is going to give habitat and distribution of plants for a given area. ஒரு particular area, அந்த ஏரியாவில் இருக்கிற plants அதோட ஹேபிட்டட் என்ன, அது எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறது வந்துட்டு ஃப்ளோரா. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஒரு புக்கோட கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு ஏரியாவோட ஃப்ளோரல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பிளான்ட் ஸ்பீஷிஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற பிளான்ட் ஸ்பீஷிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்தது வந்துட்டு மேனுவல் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு இன்க்ளூட் ஒரு ஏரியாவில் இருக்கிற கம்ப்ளீட் நம்பர் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் தி ஸ்பீஷிஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் நேம்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறது வந்துட்டு மேனுவல். அடுத்தது மோனோகிராஃப்ங்கிறது வந்துட்டு இது தட் இஸ் கோயிங் டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் எனி டாக்ஸான் எகெயின் இன் அ ஏரியா. ஸோ ஒரு ஏரியாவில் இருக்கிற எந்த டாக்ஸான் எடுத்துட்டாலும் அது என்ன கேட்டகரியில் இருந்துட்டாலும் அந்த டாக்ஸானை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வந்துட்டு மோனோகிராஃப்ஸில். ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் எய்ட்ஸ். ஸோ we have completed the first lesson லிவிங் வேர்ல்டு. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த இடத்துல டவுட்ஸ்ன்னு நோட் பண்ணிவிட்டு வில் டிஸ்கஸ் இட் இந்த குரூப், இல்லாட்டி நம்ம மீட்டிங்கில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வீல் மீட் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.